இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா ஒரு முடிவோடு இருக்காங்க. கௌதமை எப்படியும் வெளியே கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு. அதுக்காக ஜெயிலில் போய் கௌதமையும் பார்க்குறாங்க. கௌதம் தான் சொல்லிட்டாரே, நீ இந்த டெண்டரில் கலந்துக்கணும் இலக்கியா. ஏன்னா அந்த எஸ்எஸ்கே நான் டெண்டரில் கலந்துக்க கூடாது அப்படின்னு தான் என்ன திட்டம் போட்டு இப்படி கார்த்திகோடைய இந்த கேஸில் என்ன ஜெயிலில் கொண்டாந்து தள்ளியிருக்கான். கார்த்திகை கடத்தி வச்சுருக்கிறது கண்டிப்பாக அவன்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீயும் அதை கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் அவன் நினச்ச மாதிரி இந்த டெண்டரில் மட்டும் நம்ம கலந்துக்காமல் தோத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் இன்னும் என்ன வேலை பண்ணுவான். அதனால் அவன் எப்படி என்ன ஜெயிலுக்கு அமுச்சு இந்த டெண்டரை ஜெயிக்கணும்னு நினச்சானோ அவன் மூஞ்சில் கறியை பூசணும் அப்படின்னா நீ இதில் கலந்துக்கணும். அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். நீ கலந்துக்கிட்டு கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசைன்னு நம்ம கௌதம் இலக்கியாட சொல்லுவார். இலக்கியா தான் பெரிய ஆளாச்சே. ஓகே கௌதம், நீங்கள் சொல்லிட்டீங்களே, கண்டிப்பாக நான் கலந்துக்கிட்டு இதில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இலக்கியா ஆஃபீஸில் போயிட்டு டெண்டர் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைலும் எடுக்கிறாங்க. அப்போ தான் இலக்கியா டெண்டரில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நேராக தாட்சாயணிக்கு தெரிய வருது. தாட்சாயணி போய் எஸ்எஸ்கே சொல்லிட்டு செம்மையாக கொந்தளிக்கிறாங்க. என்ன எஸ்எஸ்கே, என்ன நடக்குது இங்கே? நாம் என்ன நினச்சோம், கௌதமை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா இந்த டெண்டரில் நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நாம் பிளான் பண்ணோம். ஆனால் அந்த கௌதம் உள்ளே இருந்தும் அடங்க மாட்டான். இப்போது இலக்கியா மூலயமா இந்த டெண்டரில் கலந்துக்கிறதுக்கு அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான். இலக்கியா ஆஃபீஸ் வந்து டெண்டரில் கலந்துக்கிறதுக்கான ஃபைல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கா. போகிற போக்க பார்த்தா அந்த இலக்கியா கண்டிப்பாக டெண்டரில் நம்மளை ஜெயிச்சுருவா போலையே. நாம் என்ன பண்ண போகிறோம் எஸ்எஸ்கே அப்படின்னு தாட்சாயினி கோவப்படுறாங்க. ஆனால் எஸ்எஸ்கே சொல்கிறாரு, என்ன தாட்சாயினி, என்ன பேசுகிற நீ? அந்த கௌதமால் தான் நம்மளை ஜெயிக்க முடியும். ஆனால் கௌதம் இப்போ ஜெயிலில் இருக்கான். கௌதமை மீறி வேறு யாராலையும் நம்மளை ஜெயிக்க முடியாது. அந்த இலக்கியாவுக்கு என்ன தெரியும் தாட்சாயினி, அவளால் என்ன பண்ண முடியும்? நீ எதுவும் பயப்படாத. கண்டிப்பாக இலக்கியாவில் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. அந்த இலக்கியா கலந்துப்பா, அவ்வளோதான். ஆனால் அந்த இலக்கியா முன்னாடி அந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்க போகுது. நாம் தான் ஜெயிக்க போகிறோம். நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இரு தாட்சாயினி அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே கார்த்திக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த ரவுடி பசங்க போகிறாங்க. கட்டெல்லாம் அவுத்து விட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் கார்த்திக் சாப்பிட மாட்டான். உடனே அந்த ரவுடி பசங்க சும்மா இல்லாமல் கார்த்திகை பார்த்து, டேய், உன் அண்ணன் கௌதம் சொன்னார் நீ ரொம்ப திமிரு பிடிச்சோம் அப்படின்னு. இங்கே பாரு, நீ வந்து டெல்லி கான்ஃபரன்ஸ் போகக்கூடாதுன்னு தான் உன்னை கடத்திட்டு வந்ததே. அது மட்டும் இல்லை, நீ இருந்தால் சும்மா எப்போ பார்த்தாலும் கௌதம் சார்ட்ட சொத்து வேணும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கியாமே. அதனால தான் கௌதம் சார் உன்னை கடத்தி உன்னை இங்கே கட்டிப்பட சொன்னார். அது மட்டும் இல்லை, நீ அடிக்கடி அவர்கிட்ட சொத்துன்னு கேட்டல, அதனால தான் உன்னை அப்பப்போ செமையாக கவனிக்க சொல்லியிருக்காரு. இங்கே பாரு, நாங்கள் தான் போனால் போது பார்க்கவே பரிதாபமாக இருக்கேன்னு அமைதியாக விட்டு வச்சுருக்கோம். ஒழுங்காக சாப்பிட்டுட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டேன்னா உன்னை இங்கே அழகாக பார்த்துப்போம். இல்லைன்னு வச்சுக்கேன், எங்கள் ட்ரீட்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, புரியுதா அப்படின்னு நம்ம கார்த்திகை மிரட்டுறானுங்க. கார்த்திக்கு கௌதம் மேலே செம்ம காண்டாவது. கௌதம் நமக்கு ஒரு அண்ணனா? அவன் நம்ம கூட பிறந்த அண்ணன் மாதிரி தானே பார்த்தோம். ஆனால் அவன் காசுப்பட்டு நம்மளை எந்த அளவுக்கு கேவலமானத்தை சொல்லியிருக்கான். இவனை என்ன பண்ணுறது? பரவாயில்ல, நாம் அஞ்சலிக்கிட்ட சொல்லிட்டோம். கண்டிப்பாக அஞ்சலி எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவா. காப்பாற்றுறதுக்கப்புறம் அந்த கௌதம் வெளியவே வர முடியாத அளவுக்கு அவனை உள்ளே தள்ளணும். அப்போ தான் அந்த கௌதம் அடங்குவான் அப்படின்னு இங்கே கார்த்திக் நினச்சிட்ருக்காரு. ஆனால் இங்கே எஸ்எஸ்கேவை பார்க்க அந்த ரவுடி பைய ஆஃபீஸ்க்கும் வரான். அது ரேவதி மூலயமா நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருது. இலக்கியாவும் எப்படியாவது அவனை பார்த்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ரவுடி எஸ்எஸ்கேவை பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறம் ரேவதி அம்மாவும் இலக்கியா பேச்சை கேட்டு அந்த ரவுடி பையன் எங்கே போகிறான், யார் அவனு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன் எப்படியோ ரேவதி அம்மாட்டேருந்து மிஸ் ஆகி தப்பிச்சிட்றான். ரேவதி அம்மா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் நம்ம இலக்கியா போயிட்டு அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. என்னத்தை, கையில் கிடச்ச ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இனிமேல் நாம் என்ன பண்ண போகிறோம்? அவன் மட்டும் நம்ம கிடச்சிருந்தானா கண்டிப்பாக அவன் யார், எதுக்காக அவன் எஸ்எஸ்கே சொல்லி கடத்தினா, ஏன் இப்படி கௌதம் பேர் சொல்கிறானுங்க, எஸ்எஸ்கே என்ன சொல்லி இப்படிலாம் பண்ண வச்சான்னு அவன் மூலிமா நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எஸ்எஸ்கே தான் கார்த்தியை கடத்தியிருக்காருன்னு ஊர் ஃபுல்லாக நிரூபித்து கௌதமை நிரபராதின்னு நாம் வெளியவும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமே போச்சாத்த. இப்போ நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு இங்கே இலக்கியாவும் ரேவதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அஞ்சலி அங்கே வராங்க. அஞ்சலி வரதை பார்த்ததும் இலக்கியா ரேவதி 2 பேரும் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க.
அப்போ தான் அஞ்சலி அம்மா வெளியே போயிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரவும், என்ன அஞ்சலி இன்னும் இந்த இடத்துல வந்திருக்க, மாப்பிள்ளை பற்றின விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, அம்மா வீட்டில் எங்கே அந்த ரேவதியாக இருக்காளா இல்லையா, யாரும் இல்லடி, இன்னும் அவள் எங்கேயும் வெளியே போயிருக்கா, கோயிலுக்கு போயிருக்கா போல, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லைம்மா, கார்த்திக் இப்போ தான் எனக்கு கால் பண்ணி பேசினான் இந்த நம்பர்லேருந்து. கார்த்திக் அந்த ரவுடி பசங்களுக்கு தெரியாமல் அந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி பேசினாமா. அந்த கௌதம் தான் எல்லாத்தையும் காரணம். நாம் கூட கௌதமாக இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் அங்கே இருக்கிற ரவுடி பசங்க எல்லாமே கௌதம் பேர் தான் சொல்கிறாங்களாம். எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா, இந்த இலக்கியம் கௌதமும் இந்த முறை வேறு என்னமோ ட்ரை பண்ணுறாங்க புதுசாக. அதனால தான் இந்த கௌதம் நமக்கே தெரியாமல் ஏதோ சித்து விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கான். அந்த இலக்கியாவும் அடிக்கடி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா பைரவி ஆண்டி சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இலக்கிய கௌதம் நாம் நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லைம்மா, அது மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. என்னன்னு சொல்லி சொல்கிற, அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி பார்த்தியா? பண்ணம்மா, ஆனால் கால் போக மாட்டுது. அந்த நம்பர் சொல்லு, நான் ஏன் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், அஞ்சலி ஒன்று அவங்க அம்மாட்ட அந்த நம்பரை சொல்கிறாங்க. டக்குன்னு இலக்கியா சாதகமாக அந்த நம்பர் நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கவும் இங்கே அஞ்சலி அம்மா கால் பண்ணுறாங்க. அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அஞ்சலி சுவிட்ச் ஆஃபில் இருக்குடி, அதான் சொல்கிறேன்லம்மா, அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. ஆனால் அது அந்த ரவுடி பசங்க நம்பர் போல். எப்பயாச்சும் ஃபோன் ஆனாச்சுன்னா கண்டிப்பாக கார்த்தி எனக்கு கால் பண்ணுவார்மா. அதை வச்சு கார்த்தியை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி தீரணுமா. கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த இலக்கியாவும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம நிரூபித்து அவளி ஜெயிலுக்கு அனுப்பணுமா. அப்போ தான் அந்த கோணமுக்கிய இலக்கியம் அடங்குவா அப்படின்னு அஞ்சலி பேசுகிறாங்க. இப்போ தான் இலக்கியாவுக்கும் நம்பிக்கை வருது. அப்படின்னா கார்த்திக் வந்து அங்கே இருக்கிற ரவுடி பையன் மூலிமா எப்படி கால் பண்ணி அஞ்சலிகிட்ட பேசுகிறான். அப்போது எஸ்எஸ்கே இந்த முறை ரொம்ப தெளிவாக யோசிச்சிருக்காரு. அதனால தான் எஸ்எஸ்கே அவரே வேணும்னு ஃபோனை கொடுத்த கூட இதுக்கெல்லாம் காரணம் கௌதம் தான் சொல்லி கார்த்திக் நம்ப வச்சு கார்த்திக் மூலிமா அஞ்சலிக்கு பேச வைக்கிறாங்க போல். இல்லைனா எப்படி கார்த்திக்கை கடத்தி வச்சுருக்காங்க, ஆனால் கார்த்திக் அஞ்சலிக்கு வீடியோ மெசேஜ் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி வேறு பேசுகிறாருங்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலேயே கார்த்திகை கடத்திருக்காங்களா, இல்லை கார்த்திக் இதில் சேர்ந்துக்கிட்டு கௌதமை பழி வாங்கிறதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறாரா? ஒன்றுமே புரியலையே, என்ன தான் நடக்குது இங்கே, எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு இலக்கியா யோசிக்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் அஞ்சலி அம்மாவும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இலக்கியா பார்த்து ரேவதி, இலக்கியா என்ன நடக்குது இங்கே, அது எப்படி கௌதம் தான் கடத்திருப்பான்னு கார்த்தி அடிக்கடி ஃபோன் பண்ணி அஞ்சலிகிட்ட பேச முடியும், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, அதான் எனக்கும் புரியல, இதில் வேறு ஏதோ பண்ணுறாங்க. அந்த எஸ்எஸ்கே இந்த முறை ஏதோ தெளிவாக பிளான் பண்ணி கார்த்தியை வச்சு நம்மளை காலி பண்ண பார்க்குறாரு. ஆனால் அவன் நினச்ச மாதிரி கௌதம் உள்ளே போயிட்டா டெண்டர் கிடைக்காது அப்படின்னு நினச்சார்ல. இந்த டெண்டரில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், ஜெயிச்சு கார்த்தியும் காப்பாற்றி கௌதமுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நிரூபித்து அந்த எஸ்எஸ்கே போட்ட 2 திட்டத்துலேயும் அவன் மூஞ்சில் கரியை பூசி டெண்டரில் தோக்கடிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் நான் விட மாட்டாத்த, இதை சபதமாக எடுத்திருக்கேன், கண்டிப்பாக அந்த சபதத்தில் நான் ஜெயிப்பத்த அப்படின்னு இலக்கியா சத்தமாக சொல்கிறாங்க. ரேவதியும், கண்டிப்பாக இலக்கியா, உன் நல்ல மனசுக்கும் என் பையனுடைய நல்ல குணத்துக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு கெடுதலும் நிற்காது, எல்லாமே பனி மாதிரி கரைஞ்சி போய் கௌதம் கண்டிப்பாக வெளியே வரதான் போகிறான், நீ டெண்டர் ஜெயிக்க தான் போகிற, அந்த எஸ்எஸ்கேவுடைய கெட்ட எண்ணத்துக்கு அவன் ஜெயிலுக்கு போக தான் போகிறான் அப்படின்னு ரேவதியும் சொல்கிறாங்க.